எங்கள் உயிரிலும் மேலான வாக்காளர் பெருமக்களை வணங்கி இன்று காலை 10 மணிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளிலும் முதலாக கிராம சபை கூட்டத்திலே காணொலி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுவதாக மரியாதைக்குரிய துறையினுடைய செயலர் ககன் சிங் பேடி அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதல் கூட்டம் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் பாப்பாப்பட்டியில நடந்தது. அதிலே முதல்வர் நேரடியாக பங்கேற்றார். ஆனால் அந்த பாப்பாப்பட்டி செல்லம்பட்டியில எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 4.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் வளர்ச்சி திட்டங்களை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. இம்முறை 12,000க்கு அதிகமான கிராமங்களிலே பொதுமக்களுடன் நேரடியாக பேசுவதாக பிரின்சிபல் செக்ரட்டரி ககன் சிங் பேடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு ஃபைபர் நெட் டான்பீட் நிறுவனத்தின் மூலமாக இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமங்களிலே கூட அவருடைய உரையை மக்களை கேட்க செய்கின்ற வகையில இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த கிராம சபை கூட்டத்தில பங்கேற்று உரையாற்றுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாரா, ஆட்சி அமைவதற்கு அடித்தளமாக இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை 525 வாக்குறுதிகளிலே அவருடைய மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார். 10% வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. இனி அடுத்த தேர்தலை அவர் சந்திக்க இருக்கிறார். மக்கள் இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களிடத்திலே கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்திலே விளம்பர வெளிச்சத்தாலே தன்னுடைய அரசை முதன்மையான அரசு, தலை சிறந்த அரசு என்று மக்களிடத்திலே பதிவு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாரே தவிர, அக்கறை செலுத்துகிறாரே தவிர, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை செலவழிக்கிறாரே தவிர உண்மையான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அவர் முன்வர. என்ன பிரச்சனை? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் இந்த 4.5 ஆண்டுகளிலே ஏதாவது ஒரு இடத்திலே செயல்படுத்தி இருக்கிறீர்களா? அம்மா கொண்டு வந்த மடிக்கணினி திட்டத்தை இதுவரை மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா அவர்கள் 6 மருத்துவக் கல்லூரி, 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்களே, நீங்கள் அதை ஏதாவது ஒரு கல்லூரியை இந்த 4 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறீர்களா? இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே அம்மாவுடைய சீரிய திட்டங்களாக இருக்கக்கூடிய கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட இருசக்கர வாகனம் வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம், அம்மா உப்பு என்று மக்கள் வரவேற்கிற, மக்கள் பயன்படுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டன. இப்போது அந்த திட்டங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது? அது மட்டுமல்ல, நீங்கள் 525 வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே, ஏதாவது பெயர் சொல்லுகிற வகையிலே, மக்கள் வரவேற்கிற வகையிலே, மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே நீட் தேர்வு ரத்து என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? இன்றைக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு தருவோம் என்று சொன்னீர்களே, எத்தனை பேர்களுக்கு தந்தீர்கள்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் என்ற ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னீர்களே, இப்போது 100 நாள் வேலைக்கு சம்பளம் கூட நீங்கள் தரவில்லை. கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று மாணவர்களை நீங்கள் ஏமாற்றினீர்களே, நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஏமாற்றினீர்களே, 35 வயது வரை திருமணமாகாத அந்த சகோதரிகளுக்கு நீங்கள் அரசு வேலை என்று சொன்னீர்களே, ஏதாவது வேலை கொடுத்திருக்கிறீர்களா? கொடுக்க நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கிறீர்களா? அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, இப்போது எத்தனை பேர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? முதியோர் ஓய்வூதியம் 1500 ரூபாய் தருவோம் என்று சொன்னீர்களே, இப்போது எத்தனை பேர்களுக்கு எவ்வளவு நீங்கள் தருகிறீர்கள்? இப்படி சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இப்படித்தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது கிராம சபை கூட்டத்திலே நீங்கள் பங்கேற்று பெட்டி வைத்து அந்த பெட்டியிலே பெற்ற மனுக்கள் எல்லாம், பெட்டியும் எங்கே போனது என்று தெரியவில்லை, மனுக்களும் எங்கே போனது என்று தெரியவில்லை, மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையும் எங்கே போனது என்று தெரியவில்லை. ஆக இழந்த நம்பிக்கையை, மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை, நீங்கள் ஏமாற்றி பெற்ற நம்பிக்கை இன்றைக்கு சிதறு தேங்காய் போல் சிதைந்து போய் கிடக்கிறதே என்ற அச்சத்திலே தான்
இன்றைக்கு காணொலி மூலமாக மக்களிடத்திலே நேரடியாக உரையாடுகிற அரசு சக்கரத்திலே நீங்கள் இன்றைக்கு இந்த முயற்சியை முதலாக நீங்கள் பாப்பாப்பட்டியில, செல்லம்பட்டி ஒன்றியத்திலே, உசிலம்பட்டி தொகுதியிலே, மதுரை மாவட்டத்திலே பங்கேற்றதிலே இன்று வரை ஏதாவது அங்கே ஒரு வளர்ச்சி திட்டத்தை செய்திருக்கிறீர்களா? அப்படியானால் இப்போது நீங்கள் காணொலி மூலமாக பேசினாலும் சரி, நீங்கள் எந்த முறையிலே வானத்திலிருந்து பேசினாலும், பூமியில இருந்து பேசினாலும், விமானத்திலிருந்து பேசினாலும், ஹெலிகாப்டரிலிருந்து பேசினாலும், நின்று கொண்டு பேசினாலும், பறந்து கொண்டு பேசினாலும் ஒன்றும் இந்த மக்களுக்கு நடக்கப் போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை, பயன்கள் உருவாக போவதில்லை. இதுதான் 4.5 ஆண்டு இந்த திமுக அரசுடைய சாதனை. இப்போது வடகிழக்கு பருவமழை இன்றைக்கு 16, 18ஆம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை 16, 18 தேதியிலே விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே நேரத்திலே வளி மண்டல கீழடுக்கு திசை காற்று வீசக்கூடிய நிலையிலே வடகிழக்கு பருவமழை 16 முதல் 18ஆம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. சூறாவளி காற்று வீசக்கூடக்கூடிய ஒரு சூழலிலே உங்கள் வாழ்விலே அரசியல் சூறாவளி வீச காத்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு பார்வை, கரூருக்கு ஒரு பார்வை. இந்த இரண்டும் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அணுகுமுறைகள் மாறுகிறது. கள்ளக்குறிச்சி மக்கள் அவர்களும் நம்முடைய குடிமக்கள், அவர்கள் அண்டை நாட்டவர்கள் கிடையாது. இங்கே கரூரில் இருப்பவர்களும் நம்முடைய மக்கள். அவர்களுக்கு ஒரு அணுகுமுறையும் இவர்களுக்கு ஒரு அணுகுமுறையும் நீங்கள் வைப்பதில் இருந்தே உங்களுடைய பாரபட்சமான நடவடிக்கைகளை இந்த மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆகவே சென்னையிலே இருக்கக்கூடிய மக்களும், கன்னியாகுமரியிலே, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற மக்கள் இந்த 4.5 ஆண்டுகளிலே பட்டது போதும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். மன்னராட்சியின் கொடுமையை அனுபவித்து விட்டார்கள். வாரிசு அரசியலின் கொடுமையை அனுபவித்து விட்டார்கள். விதையே விதைக்காமல் அறுவடை செய்யக்கூடிய கருணாநிதி குடும்பம், பேரறிஞர் அண்ணா விதைத்த விதையை இன்றைக்கு நீங்கள் கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்வதற்குத்தான் நீங்கள் அடித்தளம் அமைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரறிஞர் அண்ணாவினுடைய இயக்கத்தை நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவே நீங்கள் காணொலி மூலமாக பேசினாலும், கண்ணொலி மூலமாக பேசினாலும், கம்ப்யூட்டர் வழியாக பேசினாலும், எது வழியாக பேசினாலும் ஒரு வழியும் ஏற்படவில்லையே. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டதே, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதே, பாலியல் வன்கொடுமை இன்றைக்கு தாய் தமிழ்நாடை தலைகுறிய வைத்திருக்கிறதே, கடன் சுமை நம் கழுத்தை நெரிக்கிறதே என்று கவலைப்பட்டு கண்ணீரோடு விலைவாசி உயர்ந்திருக்கிறதே, பஸ் கட்டணம் உயர்ந்து விட்டதே, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து விட்டதே, பால் விலை உயர்ந்து விட்டதே என்று இன்றைக்கு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்திலே அவர் பட்டியலிட்டு சொல்வதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் நடுநடுங்கி போய் இருப்பதும், நீங்கள் இன்றைக்கு தேர்தல் துரத்திலே இருப்பதையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை 2026 வழங்கி மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே இந்த தாய் தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உருவாக்கி காட்டிய சாமானிய தொண்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய தூய தொண்டர், புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆருடைய வழித்தொண்டர், இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் நாம் மக்களாட்சி மலரச் செய்ய வேண்டும். வேண்டாம் வேண்டாம் மன்னராட்சி வேண்டாம், வேண்டும் வேண்டும் எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி வேண்டும் என்கிற அந்த உரிமை குரல் தான் இந்த கிராம சபை கூட்டத்திலே மக்களுடைய மனநிலை என்பதை இந்த காணொலி காட்சிக்கு பிறகாவது புரிந்து கொள்வாரா முற்றுவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கூறி இந்த கிராம சபை கூட்டத்திலே பங்கேற்கிற மக்கள் உங்களுடைய உரிமைகளை காப்பதற்கு காலம் கழிந்து வந்திருக்கிறது. கவலை வேண்டாம். புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் தன் சாக்குக்கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுவார். அப்போது உங்கள் கவலைகள் எல்லாம் முடிவுரை எழுதப்படும். இந்த மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதப்படும். வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் சர்வாதிகாரத்திற்கும் இந்த சர்வாதிகார போக்கிற்கும் மக்கள் விரோத போக்கிற்கும் முடிவுரை எழுதுவோம். புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சியை மலரச் செய்கிற
மகத்தான பணியை செய்வோம் என்று